வளமுடன் வாழ்க. இப்ப குருவின் மேன்மை என்று ஒரு தனி சிந்தனைய நாம பொதுவா பேசுவோம். சரிங்களா? அப்ப அந்த சிந்தனை பாத்தீங்கன்னா, தனிப்பட்டு குருவினுடைய மேன்மை சொல்றத விட, நாம் இப்ப செஞ்சுட்டு இருக்கிற எல்லா பயிற்சியுமே குருவினுடைய மேன்மை தான். இந்த உடற்பயிற்சியை வடிவமைத்து கொடுத்தவர் அவர்தான். இந்த தியான முறைகள வடிவமைச்சு கொடுத்தவங்க அவங்க தான். காயகல்பத்த வடிவமைச்சு கொடுத்தது, தற்சோதனை பயிற்சிகள வடிவமைச்சு கொடுத்தது. இத்தனை தத்துவங்களையும் நமக்கு மிக ஆழமாக வடிவமைச்சு கொடுத்தது எல்லாம் குரு தான். அப்ப இதுல பார்க்கிற ஒவ்வொன்றுமே குருவினுடைய மேன்மை தான். சரி. அது ஒவ்வொரு பயிற்சியுமே அவருடைய மேன்மையை சொன்னாலும், அப்ப அந்த குரு இப்ப எப்படி அப்படின்னா, இப்ப நமக்கு மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா? அம்மா, அப்பா, குரு, அதுக்கப்புறம் தான் கடவுள். அதாவது இப்படி சொல்லுவாங்க. ஒரு அம்மாவால தான் யாரு அப்பா அப்படிங்கிறத சரியா சொல்ல முடியும். சரியா? அந்த அம்மா முடிவு பண்ணி சொல்றவங்க தான் உண்மையான அப்பா. அந்த அம்மாவ தவிர வேற யாராலயும் சொல்ல முடியாது. அதுபோல ஒரு குரு தான் ஒரு இறைவனை யார் என்று காட்ட முடியும். தந்தையை யார் என்று காட்டக்கூடிய வல்லமை கொண்டவர் தாய் தான். அதுபோல இறைவன் யார் என்று காட்டக்கூடிய வல்லமை கொண்டவர் தான் குரு. சரிங்களா? அப்போ இத ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, கடவுளுக்கும் மேல குருவ பல இடங்கள்ல போட்டுறாங்க. ஏன் கடவுளே குருவா தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இறைவனே தான் அனைத்துமாக வர்றான். அவனே தான் குருவாகவும் நம்ம வாழ்க்கையில பல்வேறு நன்மைகளை கொடுக்கிறாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இப்ப குரு என்பவர் யாரு? வேற யாரும் இல்லை. சாட்சாத் அந்த இறைவனே தான் குருவா நமக்கு வழிகாட்டுறாங்க, உதவி செய்யறாங்க. அதனால குருவை நம்ம முழுமையா சரணடையணும். சரிங்களா? இப்ப குரு என்பதற்கான விளக்கம் என்ன அப்படி என்றால், கு என்றால் இருள், ரு என்றால் வெளிச்சம். சரிங்களா? கு என்றால் இருள், ரு என்றால் வெளிச்சம். எப்படி ஒரு வெளிச்சம் ஒரு இருளை போக்கி நமக்கு வழியை காட்டுகிறதோ அது போல நம்ம வாழ்க்கையில பல்வேறு அறியாமை இருளிலே நாம் சிக்கி கிடக்கிறோம். அப்ப அறியாமை என்ற இருளிலிருந்து நம்மை அறிவு என்ற ஒளியை கொடுத்து நம்ம வாழ்வை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் தான் குரு. அதனாலதான் அவருக்கு பேரு குரு என்ற வார்த்தை நம்ம குறிப்பிடுறோம். அப்ப இன்னைக்கு மனித குலத்துல என்ன பெரிய பிரச்சனைனா, மனித குலத்துல மிகப்பெரிய அறியாமை. தான் யார் என்ற அறியாமை. இந்த சமுதாயம், இயற்கை, பிரபஞ்சம், கடவுள், உடல், உயிர், மனம் எல்லாத்தை பற்றிய அறியாமையில இந்த மனித குலம் சிக்கி துன்பப்படுது. அப்ப இந்த குரு அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க? இந்த அறியாமையிலிருந்து மக்களை மீட்டெடுத்து கொண்டு வரும். அததான் வேதாத்திரி மகரிஷி நமக்கு பண்ணியிருக்காங்க. குருவருள் இன்றி திருவருள் இல்லை என்று சொல்லுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம குரு மகான்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா, கடவுளுக்கு நிகராக மதிப்பு கொடுக்கணும். ஆனா நாம அந்த அளவுக்கு பெரிதாக மதிப்பு கொடுக்கிறது குறைவா இருக்கு. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு அம்மாவோட வாழ்ந்த ஒரு குழந்தைக்கு தான் அம்மாவோட அருமை தெரியும் இல்லையா? இப்ப அம்மாவோட வாழாத குழந்தைக்கு அம்மாவோட அருமை தெரியுமானா நிச்சயமா தெரியாது. அது போல நம்ம குருவை பார்த்ததில்ல, அவர்கிட்ட நேரடியா பழகியதில்ல, அவரோட அன்பை நம்ம பார்த்ததில்ல இல்லையா? அதனால அந்த குருவின் மேல ஒரு பெரும் பிடிப்பு நம்ம கிட்ட இல்ல. அப்ப அந்த குருவை பற்றி நீங்க ஆழமாக தெரிந்து கொள்ளும் போதுதான் அந்த குருவினுடைய மேன்மை வரும். அதுல நீங்க அடுத்த நிலை பயிற்சி வரும்போது மகரிஷியுடைய ஒரு புத்தகத்தை நீங்க படிப்பீங்க. எனது வாழ்க்கை விளக்கம் என்று ஒரு புத்தகம். மகரிஷியுடைய ஆட்டோபயோகிராபி, வாழ்க்கை வரலாறு.
ஏன்னா அந்த வாழ்க்கை வரலாறை படிக்கும்போது அந்த குருவோடைய நீங்க வாழ்வீங்க. சரிங்களா? அப்ப அந்த குரு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பயிற்சிகளை வடிவமைச்சு நமக்கு குடுத்திருக்காரு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? நான் அடிக்கடி சொல்றது உண்டு. நம்ம வாழ்க்கையில இந்த அளவிற்கு நன்மை யாராவது செஞ்சிருக்காங்களான்னு பாருங்களேன். நம்ம உடலுக்கு, நம்ம மனதிற்கு இல்லையா? நம்ம குடும்பத்திற்கு, நம்மளோட அறிவுக்கு, நாம வந்த நோக்கத்தை அடைவதற்கு, சரி நம்ம பேரண்ட்ஸ் கூட நமக்கு இந்த அளவுக்கு தெளிவு கொடுக்கல. நம்முடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள் கொடுக்கல. இந்த அரசாங்கம் கொடுக்கல. ஒரு குரு எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்றாருன்னு பாருங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, குரு பார்வை கோடி புண்ணியத்திற்கு சமம். சரிங்களா? அப்போ இந்த குருவினுடைய தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவங்க இறைவனுடைய தன்மையாக மாறிய மனிதர்கள். அவங்களதான் குரு என்று நம்ம சொல்றோம். பல்வேறு குரு மகான்கள் நம்ம சொல்றோம். சரிங்களா? ஒரு வேலையை கற்றுக் கொடுத்தவங்களுக்கு கூட நம்ம குருன்னு சொல்றோம். பட் இந்த இறைவனை அடைய நமக்கு வழிகாட்டுவங்க தான் உண்மையான, முழுமையான ஞான குரு. சரிங்களா? அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு அறியாமைகளை நீக்கி, அறிவை கொடுத்து, நம்மை உயர்ந்த அந்த ஞானத்தை நோக்கி அழைத்து செல்றாங்க. இறைவனை நோக்கி, சத்தியத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பல கோடி ஜென்ம வினைகளுடைய தொடர்ச்சி. அதுல பல கோடி ஜென்ம வினைகள், கர்ம வினைகள நம்ம தாங்கிட்டு வந்திருக்கிறோம். அப்படி நாம தாங்கிட்டு வந்த அந்த கர்ம வினைகள் இந்த ஒரே ஜென்மத்தில் நம்மால போக்க முடியுமான்னா, நிச்சயமா போக்க முடியும். மாற்று கருத்து இல்ல. பட் அதை போக்குறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்றவங்க தான் குரு மகான்கள். சரிங்களா? அதாவது நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு பால் எவ்வளவு நாள் அப்படியே வச்சிருந்தாலும் அது தயிரா மாறாது. சரிங்களா? அது ஒரே நாளில் கெட்டுப்போற தன்மை வந்து. அதே அந்த பாலுக்குள்ள கொஞ்சம் தயிர நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா, அந்த பால் அந்த தயிரை உள்ள செயல்படுறதுக்கு அலோடு பண்ணி, அதுவும் கம்முனு இருந்து அதனோட வழியில நடந்தது அப்படின்னா, ஒரே நாளிலே பால் தயிராகிவிடும். தயிர்ல இருந்து வெண்ணெயாகி, நெய்யாகி, அழியக்கூடிய பால் அழியாத நெய்யாக மாற்றம் பெறும். அப்ப அழியக்கூடிய இந்த உடல், அழியாத ஆன்ம நிலையை உணர்ந்து முக்தி பெறுவதற்கு, அந்த பால்ல பெரை ஊத்துறது போல, குருவினுடைய ஆற்றலை நமக்குள்ள குடுக்கிற ப்ராசஸ்க்கு பேரு தான் தீட்சைன்னு பேரு. நம்ம தாய் தந்தையுடைய உயிராற்றல் ஒன்று சேர்ந்து, தந்தை தாய் இருவரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இந்த உலகில் வந்துட்டோம். அந்த ஈருயிர் செய்த வினைகள் அறமோ மற்றோ அவை அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. இந்த அரும் பிறவியில முன்வினை எல்லாவற்றையும் அறுத்து அந்த எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த ஆன்மா எதற்காக இத்தனை நெடுங்காலமா பயணிச்சுட்டு இருக்குதுன்னா, தன்னை உணர்வதற்கு அல்லது இறைவனை உணர்வதற்கு. அப்ப அந்த இடத்துல மகரிஷி போன்ற குரு மகான்கள் தான் அவர்களுடைய உயிர் ஆற்றல். அந்த உயிராற்றல் எப்பேற்பட்டது? இறைவனை உணர்ந்து தூய்மையானது. அப்ப அதை நமக்குள்ள பாய்ச்சக்கூடியதுதான் தீட்சை மூலமா குரு மகான்கள் செய்யறாங்க. அதற்கப்புறம் குரு காட்டுகிற வழியிலே நாம் நடந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? நிச்சயமா நம்ம முக்தி நிலைதான். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். நீ எதை நினைக்கிறையோ அதுவா உன்னோட அறிவும் உடலும் மாறிக்கொண்டே இருக்கு. இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இது இயல்பூக்க நியதி, இயற்கையில் இருக்கிற ஒரு நியதி, ஒரு சிஸ்டம். அப்ப எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும்.
அப்ப குருவை மதித்து ஒழுகக்கூடிய அன்பர்கள். மதிக்கிறவங்க மட்டுமில்ல, ஒழுகுதல் என்றால் அவர் சொல்படி நடத்தல், வாழ்தல். மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அதனாலதான் குருவுக்கு இவ்வளோ பெரும் சிறப்பை நாம செய்யறோம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பாமர மக்களின் தத்துவ ஞானி. சரிங்களா? பாமரம்னா என்ன? பாய் மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடல்ல போட்டு வச்சுட்டு போனா நீங்க நினைச்ச திசையில போலாம். ஆனா ஆரம்ப காலத்துல போட்டு கண்டுபிடிக்கப்படல. அப்போ பாய்மர கப்பல்கள் இருக்கும். ஒரு பெரிய பாயை கட்டி விட்டுருப்பாங்க கப்பல்ல. காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் அந்த கப்பல் மூவ் ஆகும். சரிங்களா? அப்ப பாமர மக்கள்னா இந்த சமுதாயம் எப்படி போகுதோ அப்படியே போய் கொண்டிருக்கிற மக்கள், சிந்திக்க தெரியாத மக்கள். அப்பேற்பட்ட மக்களை கூட தத்துவத்தை உணர வைக்கக்கூடிய அளவிற்கு மகரிஷி அவர்களுக்கு வல்லமை இருந்திருக்கிறது. மகரிஷி படிச்சதே 3வது தான். ஏன்னா அவங்க வீட்டுல மிகப்பெரிய வறுமை. 1911 கூடுவாஞ்சேரி என்ற கிராமம் சென்னைக்கு பக்கத்தால மகரிஷி அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை பிறக்கிறாங்க. 8வது குழந்தையாக. சரிங்களா? அதை பற்றி நான் பெரும் வரலாறுலாம் இருக்கு. நான் அதை முழுக்க முழுக்க வரலாற்று சொல்ல விரும்பல. அவர் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண. 8வது குழந்தை பையனா பிறக்கிறாரு. ஆனால் மிகப்பெரிய வறுமை அவங்க வீட்டுல. எப்படியாவது இந்த பையனையாவது ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க கஷ்டப்பட்டு. அவருடைய தாய் தந்தையர் மிகப்பெரிய கர்ம யோகிகள். இந்த ஊருக்கே உழைத்து உயர்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊருக்குள்ள யாருக்கு என்ன நல்லது செய்யணும்னாலும் ஓடி ஓடி செய்யக்கூடியவர்கள். அவருடைய பெற்றோர் வரதப்ப ஐயா அவர்கள், தாயார் சின்னம்மாள் அம்மா அவர்கள். சரிங்களா? இருவருக்கும் 8வது குழந்தையா பிறக்கிறாரு. பிறக்கிறப்பவே பெரும் வறுமை. 3வது வரைக்கும் படிக்கிறாரு. அதுக்கு மேல சாப்பாடு போட முடியல. படிப்பை நிறுத்தி விட்டு அந்த 9 வயதிலேயே அவர் என்ன பண்றாரு? தறி நெசவு, அவருடைய குலத்தொழில் நெசவு தொழில். அந்த தறி நெசவுக்கு வர்றாரு. சிறு வயதிலிருந்தே 10 வயதிலேயே 10 மணி நேரத்திற்கு மேலாக நெசவு நெய்வாராம் அந்த காலத்துல. ஒரு நாள் அப்படி நெசவு நெய்து கொண்டு இருக்கிறப்போ அவங்க சாப்பாட்டு ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேட்குது, அழுக்குரல் கேட்குது. என்னடா இப்படி அழுக்குரல் கேட்காதே அப்படின்னு இந்த நெசவு நெய்யற அந்த இடத்தை விட்டு அங்க வர்றாரு. பார்த்தா அம்மா அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுக்கு சாப்பாடு இல்லை. இவர் பாக்குறத அவங்க பார்த்துட்டாங்க. இவர் பாக்குறாரு, அதை பார்த்துட்டாங்க. அந்த அம்மா அவர் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுகுறாங்க. 8வது குழந்தைய உன்னை தவம் இருந்து பெற்றோம். ஆனா உனக்கு ஒரு ஒரு வேளை சோறு போடுறதுக்கு எங்களுக்கு வழி இல்லாம போச்சேப்பான்னு அழுகுறாங்க. அவரும் அழுகுறாரு. சரிங்களா? அப்புறம் போய் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல போய் ஒரு சோடுதலை கூழ் வாங்கிட்டு அவருக்கு கொடுக்குறாங்க. அப்ப அவருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. நம்ம இவ்வளவு இறைவனை வழிபடுறோமே, அவங்க பெற்றோர்கள் மிகச்சிறந்த பக்தி யோகிகள். அவ்வளவு வழிபாடு. அப்பா இவ்வளவு தூரம் பூஜை பண்றாங்க, அம்மா வழிபாடு செய்யறாங்க. ஆனா இருந்தும் கடவுள் ஏன் நம்மளுடைய வறுமையை போக்கல? இவ்வளவு கடினமா நம்ம உழைக்கிறோம், யாரையும் ஏமாற்றல. அப்ப வறுமைனா என்னங்கிற ஒரு பெரிய கேள்வி அவர்கிட்ட வருது. 2வது கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கடவுள் அப்ப எங்க இருக்கிறார்? இப்படி பல்வேறு கேள்விகள் அவர் மனசுக்குள்ள வருது. உயிர்னா என்ன? இன்ப துன்பம்னா என்ன? நோய் என்றால் என்ன? வறுமை ஏன் வருகிறது? இதற்கு என்ன வழி என்றெல்லாம் அப்பவே ஆழமான கேள்விகள். அப்ப அப்படியே வளர்ந்து வர 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 அவருக்கு ஒரு குரு கிடைக்கிறாரு. அந்த குரு அவருக்கு தீட்சை கொடுக்கிறாரு. அதை பற்றியெல்லாம் பெரிய விளக்கங்கள் வரும். சரிங்களா? அவருக்கு சித்த மருத்துவத்தை போதிக்கிறார். சித்த மருத்துவம் கற்றுக்கொண்டு சித்த மருத்துவராகிறார். ஆயுர்வேதத்தை முறையாக கற்றுக்கொள்கிறார். பிஷப் பட்டம் வரைக்கும் வாங்குறாரு பரீட்சை எழுதி. சரிங்களா? அதற்கப்புறம் 21 தொழில்களை மாற்றி மாற்றி செய்யறார். குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல 2000 தறிகளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரராகவும் ஆகிறார். அவருடைய அக்காள் பொண்ணு தான் அன்னை லோகாம்பாள். அவங்கள திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை, குழந்தை இல்லை அவருக்கு.
அவருக்கு தெரியும் தன்னுடைய கர்ம வினை கழிந்து விட்டது. அதனால குழந்தை பிறக்காதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த அம்மா வந்து கேட்கல. சரிங்களா? அப்ப அவங்களோட கட்டாயத்துல இன்னொரு திருமணம் நடக்குது. அவங்க வந்து நான் சூசைட் பண்ணிக்கோங்கிற அளவுக்கு சொல்லி, அவரு இன்னொரு திருமணத்துக்கு சம்மதிக்கிறாரு. இன்னொரு திருமணம் நடக்குது. இன்னொரு திருமணம் நடந்து அவங்களுக்கும் குழந்தை இல்ல. சரிங்களா? அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துல மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார். அப்ப 2 கார்கள் வைத்திருக்கிறார். 1 கார் தனக்கென்று, 1 கார் தனக்கான தொழிலாளர்களுக்கான போக்குவரத்துக்காக என்று அந்த காலத்திலேயே அவரு கம்யூனிசத்த கையில எடுத்து மிகப்பெரிய புரட்சி பண்ணியிருக்கார். கடைசியா உலகப் போர் வருகிறது. அப்ப அந்த பிசினஸ் லாஸ்ல போகுது. பட் 2000 குடும்பம் நம்மள நம்பி இருக்குதுன்னு சொல்லி பொருள் விக்காம இருக்குது. உற்பத்தி நடந்துட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அதுக்கு மேல அதை பண்ண முடியல. அப்போ கோர்ட்ல இருந்து ஜப்தி நோட்டீஸ் வருது. நடுத்தெருவுக்கு வந்து நிக்கிறார். நாமன்னா எப்படி இருப்போம்? இறைவனை எப்படியெல்லாம் திட்ட முடியுமோ அப்படி போட்டு திட்டுவோம். அவரு சொல்றாரு, சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு எல்லோருமே எடுத்தாடும் காய்கள். பீத்தெறிவான், பகர்த்து வைப்பான், சரியா அருள்வான். அவனுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. சரியா? அதுக்கப்புறம் அன்னை லோகாம்பாள் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி, ஒரு சாதாரண ஒரு குடிசையில புட்டு சுட்டு விக்கிறாங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருந்தவரு புட்டு சுட்டு விக்கிறாங்க. சரிங்களா? இப்படியெல்லாம் அவரோட வாழ்க்கையில பல துன்பங்களை அவர் கடந்து தான் வந்திருக்காரு. ஆனா ஞானம் பெற்றதுனால அந்த துன்பம் எதையுமே அவர பாதிக்கல. அப்புறம் 1961 தன்னோட 50வது வயதுல அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. இனிமேல் உலக மக்களுக்காக முழுசா சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1961 முழுமையாக சமுதாயத்துக்காக சேவைக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடி 1958 இந்த சங்கத்தை உருவாக்குகிறார். கூடுவாஞ்சேரியில தான் ஒரு தனி ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு இடத்த வாங்கி ஒரு கொட்டகை போட்டு, அதுக்கு எத்தன பிரச்சனை. அங்க அவர் இருக்கறதுக்கு விடாம தொரத்தி, சரிங்களா? நம்ம மக்கள் எப்பவுமே நல்லது சொல்றவங்கள வாழ்றதுக்கே விட மாட்டாங்க. அதற்கப்புறம் பல இடங்கள்ல அவர் பயிற்சிகளை நடத்தி தனி ஆளாக நின்னு அதுதான் மிகப்பெரிய விஷயம். நான் அடிக்கடி யோசிக்கிறது, இன்னைக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கிற நாமளே கொஞ்சம் பேருக்கு பயிற்சி குடுக்கறதுக்கு எத்தன கஷ்டப்படுறோம். அன்னைக்கு யாருமே இல்ல. இது ஆன்மீகம்னாவே பயப்பட்டு கொண்டிருந்த காலத்துல, ஆன்மீகத்தை இவ்வளவு எளிமையாக்கி கொண்டு போய் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து, ஒருத்தருக்கு தீட்சை குடுக்கறதுக்கு எந்த ஊருக்கு வர சொன்னாலும் போவாராமா. சரிங்களா? ஒரு நபருக்கு தீட்சை குடுக்கறதுக்கு ஊட்டி வாங்குனா, ஊட்டி போவாராமா. அதெல்லாம் ஊட்டியில இருக்கிற பேராசிரியர்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? எவ்வளவு தூரம் சைக்கிள்ல போவாராமா. பஸ் புடிச்சுட்டு போவாரு. சரிங்களா? ஒரு நாள் ஒருத்தர் வந்து தீட்சை வேணும்னு சொல்லிட்டாரு. மகரிஷி சென்னையிலிருந்து கோயம்புத்தூரோ எங்கேயோ வந்துட்டாரு. வந்தா நைட் ஒரு 9 மணிக்கு தான் அவங்க வீட்டுக்கு வர்றாரு. அவங்க சினிமாக்கு போயிட்டாங்க. மகரிஷி தீட்சைக்கு வர சொல்லிட்டு அவங்க சினிமாக்கு போயிட்டாங்க. போய் கதவ தட்டுனா அவர் சினிமாக்கு போயிட்டாரு. சரி திண்ணையிலேயே படுங்கன்னு சொல்லி அவர படுக்க வச்சுட்டு, அப்புறம் நைட் நமக்கு பயிற்சி கொடுப்பதற்காக அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இன்னைக்கு நம்ம பயிற்சிய ஈஸியா பண்ணிடுறோம். ஒரு 40 நிமிஷத்துல கட கட கடன்னு பண்றோம். அந்த பயிற்சி உருவாக்குறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பார். 3 முறை குடலிறக்கம் ஏற்பட்டிருக்கு. கண்ணு அவருக்கு நல்லா தான் தெரிஞ்ச கண்ணு. இந்த சூரியனை பார்த்து நெறைய பிராக்டிஸ் பண்ணி மாற்றி மாற்றி பண்ணி தான் கண்ணு டிஸ்டர்ப் ஆச்சு. சரிங்களா? அப்படி தன்னுடைய உடலையே சோதனை களமா வச்சு தான் இந்த குரு மகான்கள் என்ன பண்றாங்க, நமக்கு இந்த பயிற்சிய வடிவமைச்சு குடுக்குறாங்க. இப்ப பயிற்சியோட வேல்யூவ நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லையா? இப்ப மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, "நீங்க எல்லாம் என்னுடைய குழந்தைகள்." அதனால தான் அவர் அருள் தந்தை என்று சொல்றோம். சரிங்களா? அவர் பாமர மக்களின் தத்துவ ஞானி. எவ்வளவு ஒரு சாதாரண மனிதர் எழுத படிக்க தெரியாதவங்கள கூட ஞானத்தை பேசுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இது. சரியா? கிருபானந்த வாரியார் தான் சொல்லுவாங்க. வேதாத்திரி மகரிஷி இந்த உலகத்துல 2 ஞானம் இருக்கு. அபரஞானம், பரஞானம் என்று 2. அதுல இந்த மக்கள் நல்வாழ்வை வாழ்வதற்காக பரஞானத்தை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அவர் புகழ் வாழ்க அப்படின்னு கிருபானந்த வாரியார் சொல்லியிருப்பார். மகரிஷி அவங்க உலக சமாதானம் தான் மகரிஷியோட நோக்கம். அது பெரும் செயல்களை செய்து வைத்திருக்கிறார். அப்போ ஒரு முறை வேர்ல்டு பீஸ் கான்ஃபரன்ஸ் உலக அமைதி கருத்தரங்கு நடக்குது.
அதுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தினுடைய தலைவர்களையும் அங்க அழைக்கிறாங்க. அதுல பல ஞானிகள் இப்போ பிரசன்ட்ல இருக்கிறவங்க, சத்குரு சக்கி வாசுதேவ் ஐயா முதற்கொண்டு பலரும் அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க. சரி, அந்த மீட்டிங்ல சச்சிதானந்த சுவாமிகள் தெரியுமா, தாமரை கோவில் அந்த சுவாமிகள் வந்து சொல்றாங்க, சுவாமிஜி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இன்னும் நாங்க தெரிஞ்சுக்கல, எங்களுக்கு நீங்க அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப எவ்வளவு ஞானிகளுக்கும் ஞானிகளாக இருந்திருக்காரு. அதனாலதான் யோகி ராஜ் அப்படின்னு ஒரு பட்டம் மகிழ்ச்சிக்கு சொல்லுவாங்க. யோகங்களுக்கெல்லாம் அவர் ராஜா. சரிங்களா? இப்படி பல ஞானிகளால் போற்றப்பட்ட ஒரு மகான். இது வரைக்கும் ஒரே ஒரு கருப்பு புள்ளி கூட இல்லாத வெள்ளை அறிக்கை மகரிஷியோட வாழ்க்கையை நம்ம பார்த்தா கண்டுபிடிக்க முடியும், உணர முடியும். அப்ப அவ்வளவு ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து 96 ஆண்டு காலம் இந்த பூமியில வாழ்ந்து 2000க்கும் மேற்பட்ட கவிகளை எழுதி 70க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி இந்த சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்திற்காக வாழ்ந்து நிறைவு செய்த ஒரு மகான். 2006ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி மதியம் 12:20க்கு அவருடைய இன்னுயிர் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து பிரபஞ்சத்துல கலக்குது. சரிங்களா? அப்ப அந்த அன்னைக்கு அவர் சமாதி அடைகிறார். எல்லா அமைப்புமே வந்து ஒரு குருமகான் சமாதி ஆனதுக்கு அப்புறம் பெருசா வளர்ச்சி அடையாது. ஆனால் மகரிஷியுடைய அமைப்பு அவர் சமாதி ஆனதுக்கு அப்புறம் தீவிரமா இது வளர்ச்சி அடைஞ்சு. சரிங்களா? மகரிஷியோட நோக்கம் இந்த கல்வி முறை உலகம் முழுக்க போகணும், இது ஒரு கல்வியா மாற்றி உலகம் முழுக்க கொடுக்கணுங்கிறது தான். இப்ப அதுல டிப்ளமோ, பிஏ, எம்ஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி வரைக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்துக் கொண்டு பட்டம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? பட் அந்த படிப்பு பட்டம் என்பது படிச்சு பட்டம் வாங்குறதுக்காக அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நிறைய பேர் மாத்தி எடுத்துக்கிறாங்க. நிறைய எத்தனையோ டிகிரி பண்றோம், சரி நம்ம யோகாலேயே ஒரு டிகிரி பண்ணி வைப்போம், எப்பாச்சும் வேலை வந்தா கிடைக்கும், அதுக்காக அல்ல. இது ஞானத்தை அடைவதற்கான கல்வி. அதுக்காக விஷன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி வேதாத்திரி மகரிஷி இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்ட்யூஷனல் எஜுகேஷன் அப்படின்னு உள்ளுணர்வு கல்வியாக அதை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. அது இப்ப அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்குது. பட் இது உள்ளுணர்வுக்கான கல்வியா அது இன்னும் ஆழமா மாறல. சரிங்க, ஆழ்ந்த தியானத்திலும் தத்துவ விளக்கத்திலும் சிந்தனை தெளிவிலும் தற்சோதனையிலும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஞானி ஆவதற்கான கல்வி. விஷன் என்றால் தூர பார்வை என்ற அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த உலகத்தினுடைய அமைதி தான் அதனுடைய நோக்கம். இதுக்கு பல்வேறு திட்டங்களை மகிழ்ச்சி வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ல்டு பீஸ் கான்ஃபரன்ஸ்ல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதுவர் வந்து இங்க வந்து அந்த மகரிஷி கொடுத்த அந்த உலக சமாதானத்துக்கான திட்டங்களை பெற்று சென்றாங்க. எங்க ஐநா சபையில மகரிஷி ஐக்கிய நாடுகள் சபையில பேசியிருக்காங்க. 22 முறை உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சொல்லுவாங்க மகரிஷி, நீங்க எல்லாம் போய் சுத்தி பாக்குறதுக்காக ஒவ்வொரு ஊருக்கும் போவீங்க, நான் சுத்தி பாக்குறதுக்காக போக மாட்டேன். அந்த மக்களுடைய பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்களுக்கு நாம் எப்படி உதவ முடியும். அதனாலதான் இந்த சங்கத்துக்கே வந்து உலக சமுதாய சேவா சங்கம் என்று பெயர் வைத்தாங்க. இது தமிழ்நாடு சமுதாய சேவா சங்கமோ இந்திய சமுதாய சேவா சங்கமோ இல்லது, உலக சமுதாய உலகம் அனைத்திற்கும் பொதுவான. அப்ப பயிற்சிகள் வடிவமைக்கும் போது உலகம் முழுக்க எல்லோருக்கும் பொதுவான ஒரு பயிற்சிகளை, மிக எளிய பயிற்சிகளை, எல்லோரும் செய்யக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய பயிற்சிகளை அவர் வடிவமைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. சரிங்களா? பலமுறை மகிழ்ச்சி அவங்களோட உயிருக்கும் ஆபத்துகள் வந்திருக்குது. ஏன்னா நல்லது சொன்னோம்னா நம்ம உயிரோட விட மாட்டோம். பல ஞானிகளை நம்ம தான் கொன்னோம், உங்களுக்கு தெரியும். என்ன, ஜீசஸ கொன்ன, நம்ம சாக்ரட்டிஸ விச வச்சு கொன்னோம், கல்லால் அடிச்சோம் முகமது நபிகளை. சரிங்களா? அப்ப இந்த சமுதாயம் நல்லவங்களை வாழ்றதுக்கு விடாது. அதுல தப்பிச்சவர் மகரிஷி ஒண்ணு. சரிங்களா? அப்போ பல துன்பங்களை சந்திச்சுதான் மகரிஷி அவங்க இந்த பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு புரியுது. இதுல பிரம்மஞானத்துக்கு கொடுக்குறப்ப ஒரு பெரிய மடாதிபதி வந்து, நீங்க யாரு பிரம்மஞானம் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தானதான் கேட்டிருக்காங்க. மகரிஷி சிம்பிளா சொல்ற, பிரம்மஞானம் எனக்கு தெரியாது, நான் வந்த வரலாறை நான் பார்த்தேன், அந்த வரலாறை சொல்றேன், அதுக்கு பேரு பிரம்மஞானம்னு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஒண்ணும் சொல்லல, சரின்னு போயிட்டு. பெண்களுக்கு யோகத்தை கொடுத்த மிகப்பெரிய புண்ணியம் மகரிஷியை சாரும். மகரிஷிக்கு முன்னாடி பெண்களுக்கான யோகம் என்பதே பெரும்பாலும் கிடையாது. பெண்களுக்கே யோகம் இல்லை என்று இருந்த காலம். ஆனா மகிழ்ச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, பெண்ணினுடைய பெருமையை உணர்ந்து பெண்களுக்கு இந்த யோக பயிற்சி வேணும். பெண்கள் நிறைய சிக்கல்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலை உயர்ந்தாதான் இந்த சமுதாய நிலை உயரும் என்று புரிந்து கொண்டு பெண்களுக்கு இந்த யோக பயிற்சியை முதல்ல தீவிரமா வழங்குனது மகிழ்ச்சி தான். இன்னைக்குமே நம்மளோட அமைப்புல
கிட்டத்தட்ட 70% பெண்கள் தான் இருப்பாங்க. ஆசிரியர் முதல் கொண்டு எல்லாத்திலையும். அப்ப பெண்களுக்கு தியானத்தை கொடுத்த மிக பெரும் பெருமை. அதே போல பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அதுக்கு முன்னாடி யோகா தியானம் கிடையாது. மகிழ்ச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இதை எளிமைப்படுத்தி இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு எல்லா மதங்களுக்கும் பொதுவாக இந்த அமைப்பை உருவாக்குனது மிகப்பெரிய விஷயம். அதனாலதான் அரசாங்கம் இந்த பயிற்சியை எடுத்து செயல்படுத்துறது என்ன காரணம் அப்படின்னா, இது எந்த மதத்தையும் சாராமல் மத சார்பற்ற ஒரு பயிற்சியா மகிழ்ச்சி வடிவமைச்சிட்டாங்க. இங்க பாருங்க, அறிவு திருக்கோவில் என்று பேர் வச்சிருப்பாங்க. உள்ள அறிவுதான் தெய்வமாக இருக்கும். அங்க எந்த சிலை வழிபாடு இருக்காது. சரி, எந்த பூஜை புனஸ்காரங்கள் இருக்காது. அங்க அறிவுதான் தெய்வம், தியானம் தான் இறை வழிபாடு, உடற்பயிற்சி தான் இறை வழிபாடு. சரி, பயிற்சிகளுக்கு இங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இத்தனை மகான்கள், இத்தனை கோடி நூல்கள், இத்தனை விஷயங்களை சொல்லி நம்ம மாற்றம் ஆயிருக்கா நீங்க யோசிச்சு பாருங்க. மகிழ்ச்சி கேட்கிற ஒரு பெரும் கேள்வி அதுதான். மாற்றம் வந்திருக்கா அந்த சமுதாயத்துல? ராமாயணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, கற்பழிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. மகாபாரதம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, பிறர் வளம் பறித்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன பிரயோஜனம்? இத்தனை நூல்கள் வந்திருக்கு, கோபம் குறைஞ்சிருக்கா, கவலை குறைஞ்சிருக்கா, உடல் ஆரோக்கியம் பெருகிருக்கா, நிம்மதி பெருகிருக்கானா? இல்லை, பிரச்சனை எச்சாயிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப மகிழ்ச்சி தான் சொல்றாங்க, இது ஒரு போதனை மார்க்கமாக இருக்கிறது. இந்த ஆன்மீகம் இதை சாதனை மார்க்கமாக மாற்ற வேண்டும். மகிழ்ச்சியே சொல்லுவாங்க, மனவள கலை என்பது போதனை மார்க்கம் அல்ல, இது ஒரு சாதனை மார்க்கம். ஒவ்வொருத்தரும் பயிற்சி செஞ்சு சாதனை செய்ய வேண்டும். சரிங்களா? அப்போ மகிழ்ச்சி வழியில என்னன்னா எல்லாமே பயிற்சிகள் தான், பயிற்சிகள் தான். இங்க எதையுமே மகிழ்ச்சி மூடி மறைச்சே வைக்கல, எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்துட்டார். உள்ளதை உள்ளபடி உண்மையை உறக்க சொல்லி வச்சுட்டார். சரி, இது மாற்று கருத்துக்கு வழியே இல்லை. இன்னைக்கு விஞ்ஞானிகளுக்கு தெரியாத பல்வேறு தீர்வுகளை மகிழ்ச்சி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. எல்லாம் வல்ல இறைவன் யார் என்பதை தெளிவாக காட்டி, அவன் எப்படி எல்லாமாக வந்தான் என்பதை தெளிவாக நமக்கு உணர்த்திட்டு சென்றிருக்காங்க. எத்தனையோ தத்துவங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மனைவி நல வேட்புநாள் என்பது மகிழ்ச்சி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதே போல உலக நல வேள்வி, வாழ்த்து மந்திரம், எதை சொல்றது எதை விடுறது. தற்சோதனை பயிற்சிகள், இன்னைக்கு இருக்கிற உளவியல் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய பயிற்சி தற்சோதனை. எப்படி இந்த பயிற்சியை வடிவமைச்சாங்க? நாம அந்த துறையை பற்றி தெரியாததுனால நமக்கு இந்த பயிற்சிகளோட வேல்யூ தெரியல. நீங்க சைக்காலஜியில ஆழமா பயணிச்சவங்ககிட்ட இந்த பயிற்சி கொடுத்து பாருங்க, மொத்த சைக்காலஜியோட சார் இவ்வளவுதான், மகிழ்ச்சி கொடுத்த பயிற்சிகள் தான். சரிங்களா? எண்ணத்தின் சிறப்பை எப்பவோ சொல்லிட்டு போயிட்டாரு. சங்கல்பம், அருள் காப்பு எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய விஷயம். சரிங்களா? இப்படி பல்வேறு விஷயங்களை மகிழ்ச்சி அவங்க இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். நாம அவர் வழியில நிக்கிறோம். நம்மளுடைய குரு மிக உயர்ந்த தன்மை கொண்டது. குரு எப்படி எப்படி அமைவாங்கன்னா, உங்க தன்மைக்கு பொறுத்து அமைவாங்க. உங்களோட தன்மை நோக்கம் வேற மாதிரி இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வேற மாதிரியான குருவிட்ட நீங்க போவீங்க. சரிங்களா? அப்ப குருவை தேர்ந்தெடுக்கும் போது சரியா தேர்ந்தெடுக்கணும். இந்த குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுந்தாரே என்பது போல தவறான குருவை நீங்க தேர்ந்தெடுத்துட்டா உங்க வாழ்க்கை மொத்தமா போயிடும். சரிங்களா? அப்போ மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? மகிழ்ச்சி, என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் ஞான் அறியேன், எனினும் இப்புவிவாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி இந்த பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஏற்றுகின்றேன். சரிதானே? நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அழிப்பேன். சரிதானே? என் பிறப்பு எனக்கு தெரியாது, என் மரணம் எனக்கு தெரியாதுப்பா, இருந்தாலும் இந்த புவி வாழ்வின் இயல்பொக்க பொதுநலமே கருதி நான் இந்த பொன் பொருள் எல்லாம் ஈட்டுறேன். நல்ல சமயம் கிடைக்குன்னா எல்லாத்தையும் மக்களுக்கு நான் கொடுத்துருவேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். என்னோட உண்மையான செல்வம் என்னன்னா இனிய முகம், இன்முகம், எளிமை, இந்த ரெண்டும் தான் என்னோட செல்வம். வீடோ ஏகவெளி என்ற எண்ணி யான் துறவு பூண்டேன் என்று சொல்றேன். அப்போ ஞானிகளுக்கு இந்த பொண்ணோ பொருளோ அது மேல பெரும் பற்றெல்லாம் இருக்காது. அது அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் டெம்பரவரி. சரிங்களா? இறை உணர்வு தான் முழுமையானது. அப்ப தான் இறை உணர்ந்து பிறரை இறை உணர்வதற்கான மிகப்பெரிய ஒரு வழியை மகிழ்ச்சி அவங்க காட்டிட்டு போயிருக்காங்க. அந்த வழியில நாம நிக்கிறோம்ங்கிறதே பெரிய விஷயம். அப்ப குருவை நன்றாக பிடித்து கொள்ளுங்கள். குரங்கு தன்னுடைய
குரங்கு குட்டி தன்னுடைய அம்மாவை பிடித்துக் கொள்வது போல நாம நல்லா குருவை பிடித்துக் கொள்ளணும், குருவை பற்றி கொள்ளணும். குருவை பற்றி கொண்டவர்கள் குரு உயர 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 பறக்கிறது போல நீங்க உயர்ந்து 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 சென்று கொண்டே இருக்கலாம். இப்ப குருவை பற்றுதல்னா குரு காட்டிய வழியில நாம நடக்கணும் அப்படிங்கறத இங்க முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்ப குருவின் மேன்மையில நிறைய நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே செல்லலாம். அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயம் மிகப்பெரிய விஷயம் தான். சரிங்களா? சரி, அந்த விதத்துல நம்ம காலம் கருதி நிறைவு செய்வோம். குருவை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளுங்க. குறிப்பா நீங்க அடுத்த நிலை பயிற்சி வரப்ப அந்த புத்தகத்தை படிப்பீங்க. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நீங்க கண்ணீர் சிந்தாம உங்களால இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. ஏதோ நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய கஷ்டங்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. நம்மளே நினைச்சுக்கிறோம். மத்தவங்களோட வாழ்க்கையை பார்க்காததால நம்ம கஷ்டமே பெருசா தெரியுது நமக்கு. 10 பேரோட வாழ்க்கைய நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப குருவினுடைய வாழ்க்கை வரலாறை நீங்க படிப்பது அந்த குருவோடு வாழ்வதற்கு சமம். அது அவரே ஆட்டோபயோகிராபி எழுதியிருக்காரு. சரிங்களா? வேற யாராவது எழுதினா கூட கொஞ்சம் எச்சு கூட்டி எழுதிருவாங்க. சில தவறுகளை கழிச்சிருவாங்க. சரிதானே? என்னுடைய வாழ்க்கையே என்னுடைய செய்தின்னு சொல்றாரு மகாத்மா. அது போல மகரிஷி அவங்க அந்த நூல்ல பல்வேறு ஞானத்தை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. நீங்க இதெல்லாம் படிக்கணும். இன்னும் நம்ம குருவை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கைக்காக இவ்வளவு நன்மைகளை செய்த குரு 2 குருக்காணிக்கை கேட்கறாங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். 1, உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை எல்லாம் என்கிட்ட குடுத்துருங்கன்னு கேட்பாங்க. இந்த உடற்பயிற்சி, காயல்ப தியானம், தற்சோதனை நல்லா செய்து எனக்கு நீங்க காணிக்கையா குடுக்கணும் டெய்லி. சரிங்க. கெட்ட குணங்கள எனக்கு குடுத்துருங்க. 2வது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு 10 பேருக்கு, 100 பேருக்கு, 1000 பேருக்கு இது எவ்வளவு பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேரு. நீங்க சரியா இருந்துட்டு இதை கொண்டு போய் சேர்த்துனா தான் எல்லாரும் கேட்பாங்க. சரிங்களா? சரி, அந்த விதத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு குருவை, அருள் தந்தையை, அவர் நம்மள வந்து குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. தன்னோட குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவர் இவ்வளவு வடிவமைச்சு குடுத்திருக்காரு. நாம உண்மையாலுமே அவரை நம்முடைய தந்தையாக ஏற்றுக்கொண்டு, அவர் என்ன செய்ய நினைச்சாரு, இந்த உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு. எல்லாரும் அமைதியா, சந்தோஷமா இருக்கணும். அதற்கு நம்மால முடிஞ்ச செயலை நம்ம நிச்சயமா செய்வோம் என்று சொல்லி, வருகின்ற 21ஆம் தேதி பயிற்சி தொடங்குது. நீங்க அதுக்கு எந்த அளவுக்கு குரு வழியில நின்னு, சிறப்பா அன்பர்களை இணைச்சு, அவங்களோட வாழ்க்கையில உயர்த்த உதவ முடியும்னு பாருங்க. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி 16 செல்வமும் நிறைவாக பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நிறைவு செய்து கொள்வோம். அன்பர்களே, ஒரு விஷயம் என்னன்னா, வருகின்ற ஜூன் 21 உலக யோகா தினம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜூம்ல காலையில 5 மணியிலிருந்து 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடக்கும். காலையில 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் தியானமும் உடற்பயிற்சியும் நடக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுநாள், இன்னும் 2 நாள் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில 5 மணிக்கு நீங்க எல்லாரும் ஜூம்ல இணைஞ்சிருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்ணி 6 மணிக்கு எல்லாரும் உடற்பயிற்சி பண்ண போறோம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. 7 மணிக்கு அந்த நிகழ்வு நிறைவாகும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல உங்களுடைய பணிகளை தொடரலாம். அதே போல 10 மணிக்கு நம்ம புதிய ஆனந்த யோகா பயிற்சி துவக்க விழா. 12 மணிக்கு உங்களுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய விழா. 12 மணிக்கு தான். நீங்க 10 மணிக்கும் வரலாம். பட் 12 மணிக்கு உங்களுக்கான நிகழ்வு 12லிருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு சான்றிதழ் வழங்கி இந்த நிகழ்வை நிறைவு செய்து உங்களுக்கான அடுத்த பேட்ச் இறை ஆசிரியர் பயிற்சி தொடங்குறோம். அதே போல இறை ஆசிரியர் பயிற்சி முடிச்ச பேட்சுக்கு சான்றிதழ் வழங்குறோம். இதெல்லாம் 12 மணிக்கு. புதுசா வர்றவங்களுக்கு 10 to 12. சரிங்களா? அதனால அந்த அன்னைக்கு நீங்க கொஞ்சம் நல்ல கமிட்மெண்ட்டை நம்ம ஜூம்ல இருக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா உலக யோகா தினத்தை நம்ம நல்லா சிறப்பா செலிப்ரேட் பண்ணுவோம். காலையில 5 to 7 நம்ம எல்லாருமே சேர்ந்து, அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து, ஒரு 1000 பேர் ஒன்றா சேர்ந்து தியானமும் உடற்பயிற்சியும் பண்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 10 மணிக்கு நம்முடைய நிகழ்வுல இணைஞ்சுக்கிறோம். 12 மணிக்கு உங்களுக்கு சான்றிதழ் வழங்குற நிகழ்வு இருக்கும். நீங்க எல்லாரும் நிச்சயமா முழுமையா கலந்துக்கோங்க. ஈவினிங் 9 வரைக்கும் பயிற்சிகள் நடக்கும். சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.
நம்ம நிறைவு பண்ணிக்குவோம்.